Hi friends, welcome to Vishnu Anime. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜிராயா ரியல் ஸ்டோரி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் போன பாட்டில் நம்ம ஜிராயாவை அந்த தாத்தா வெளியே அனுப்பிச்சோம். அதுலேருந்து நம்ம ஜிராயா வந்து ஏழை மக்கள்கிட்டேருந்து தேடாமல் பணக்காரங்கக்கிட்டேருந்து தேட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஜிராயாவோட பேரோட அர்த்தமே மாறி போயிடுச்சு. ஜிராயாவுக்கு மீனிங் யங் தண்டர், ஆனால் அவர் வந்து ஏழைங்களுக்காக அழுவுருவேன் அப்படின்னு பேர் மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர்லேயே ஒரு பொண்ணு இருந்தா, யாருன்னு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம சுனாடே தான் காய்ஸ். அதுக்கப்புறம் சுனாடேவை எல்லாருமே ஊரில் மதிப்பாங்க. ஒரு நாள் சுனாடே மரம் வெட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம சுனாடே மரம் வெட்டிட்டு வரும்போது ஒரு தாத்தாவை பார்ப்பாங்க. அந்த தாத்தாவோட ரியல் ஃபார்ம் வந்து ஒரு ஸ்லக்கு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா சுனாடேக்கு ட்ரைனிங்லாம் தராங்க. அதுக்கப்புறம் நம்ம சுனாடே ரொம்ப நாள் ட்ரைனிங்க்கு அப்புறம் தண்ணீர் நடக்க கற்றுக்குறாங்க. ஏன்னா ஸ்லக்கு தண்ணீர் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்லக் தாத்தா எல்லா ட்ரைனிங்கும் சொல்லி தந்து முடித்த பிறகு ஜிராயான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்லக் தாத்தா சொல்கிறாங்க, ஜிராயாவை கல்யாணம் பண்ணிட்டு தான் உங்கள் 2 பேர்த்தோட பவரையும் கம்பைன் பண்ண முடியும், அப்போ தான் ஏழைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா ஸ்லக்காகி ரொம்ப தூரம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சுனாடேவும் அந்த ஸ்லக் தாத்தா சொன்னதை கேட்டுட்டு ஜிராயாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஜிராயாவை கல்யாணம் பண்ணும்போது தான் அவங்க ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்குது. அந்த போருக்கு சப்போர்ட்டாக இருந்தவன் தான் அவங்க அம்மா ஒரு ஸ்னேக்கு, ஆனால் அவங்க அப்பா ஒரு மனுஷன். யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கல்ல காய்ஸ்? ஓகே, அது யாருன்னு சொல்ல போகிறேன். நம்ம ஒரோச்சி மாதிரி தான். இதோட இந்த பாட்டு முடிச்சு வைக்கலாம். பாய் காய்ஸ், பாய்.